Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆத நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க 16வது பிரசிடென்ட் திரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை பத்தி தான். 1809வது வருஷம் பிப்ரவரி 12ஆம் தேதி அவர் கெண்டக்டி அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல பிறந்தாரு. இவர் அரசியல் பிரவேசம் செஞ்சதே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பர்கள் வெள்ளையர்கள் இந்த இனப்பிரிவினைய ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான். அது மட்டும் இல்லைங்க, அப்போ அந்த காலகட்டத்துல அடிமை முறை, அதாவது ஒரு மனுஷனை வாங்கி விற்கிறது அப்படிங்கிற ஒரு செயல் இருந்துட்டு வந்தது. இந்த விஷயம் அவரை ரொம்பவே பாதிச்சுது. இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவும் தான் அவர் அரசியல் பிரவேசமே செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. 1960ஆம் ஆண்டு இவர் அமெரிக்காவோட 16வது குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவர் ஆட்சிக்கு வந்து அடுத்த 2 வருஷத்துல அடுத்து வர ஜனவரி மாசம் இங்க இருக்கிற அத்தனை கருப்பர்களும் விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. ஆப்ரஹாம் லிங்கனோட ஒரு முக்கியமான வாசகம் என்ன அப்படின்னா, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுவதே மக்களாட்சி அப்படிங்கிறது தான். இந்த வாசகம் ரொம்பவே புகழ் பெற்றிருந்தது. 1865வது வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி இவர் தன் மனைவியோட ஒரு நாடகம் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்க அவர் நாடகத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருந்த போது அங்க இருந்த ஒரு நடிகர், அதாவது ஜான் வில்ஸ் பூத் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவரை குறிப்பாத்து சுட்டிருக்காரு. மறுநாள் காலையில ஆப்ரஹாம் லிங்கன் இந்த உலகத்துல இல்ல. ஆமா, அவர் இறந்து போயிட்டாரு. இதற்கு மறுநாளே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட தென் அமெரிக்காவில இருக்கிற அத்தனை மாநிலங்களுமே திரும்பவும் ஒண்ணு சேர்ந்தது. வரலாற்று நிகழ்வான கருப்பின மக்களுக்கு விடுதலையும் கிடைச்சது. இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு அவர் உயிரோட இல்ல. கருப்பரின விடுதலைக்காக இவர் போராடினதுனால இவரை ஒரு தியாகி அப்படின்னே அங்க இருக்கிற மக்கள் வணங்குறாங்க. அது மட்டும் இல்ல, இவரோட போராட்டங்களை முன்னெடுத்து பார்த்ததுனால இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லியும் வணங்குறாங்க. இவரை நினைவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உலக கடிகார நிறுவனங்கள் இவரை சுட்ட நேரமான 10:10 அப்படிங்கிற டைமை விளம்பர கடிகார டைம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பல தகவல்களோட உங்களை மீண்டும் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மாவதி. வணக்கம்.